ஆடியோ லான்ச்சஸ் பண்றோம் அப்படின்னா ஆங்கர்ஸ் என்ட்ரி இருக்கும், அப்புறமேட்டு வந்து ஃபில்லர்ஸ் இருக்கும், வருவாங்க ஒருத்தவங்க வருவாங்க. பட் இந்த ஷோ அந்த மாதிரி பண்ண போறது இல்ல. இந்த ஷோ அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு கான்செப்ட் தான் ஸ்டார்ட் அப். ஓகே. தளபதி வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரையும் இருக்க அவரோட என்ட்ரி சாங்ல அவரோட என்ட்ரியே பயங்கரமா இருக்கும். ஒரு பாட்டுமே அவரோட ஒரு மூவில அவரோட என்ட்ரின்றது தனியா இருக்கும். அது அது பார்க்கறதே வேற மாதிரி இருக்கும். எவனுமே மேல ஏறி நீ அதாவது உட்கார்ந்து பார்க்கவே முடியாது. யாரா இருந்தாலுமே ஆமா ஆடினே இருப்பேன். இவன் கூட பாருங்க சொன்னோனே தளபதி சொன்னோனே அப்படியே ஜம்ப் ஆக ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாங் எல்லாமே சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 சிங்கர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து வந்து மலேசியாவுக்கு போயிட்டு அங்கே பர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஓகே. ஃபாலோட் பை நம்ம ஷோ ஆடியோ லான்ச் அப்படி இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் தளபதி என்ட்ரி இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தளபதிக்கு பயங்கரமான ட்ரீட்டா இருக்கும். என்னை பொறுத்தவரையும் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து ரொம்ப நான் தப்பிச்சிட்டேன். ஒரு தளபதி ஃபேனா வந்து நான் கண்டிப்பா தப்பிச்சிட்டேன். ஏன்னா நான் போய் பார்க்க போறேன். பட் இங்க இருக்க டெட் ஹார்ட் ஃபேன்ஸ் யாருமே அதை பார்க்க முடியல. ஆனா மலேசியால வந்து பார்க்குறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி அந்த ஒரு ஷோ அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரையும் அவங்க ஞாபகம் இருக்கும்.